ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வாக்காளர் கணக்கீட்டு படிவம். இந்த ஃபார்ம் ஃபில் செய்வது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் எல்லாருக்குமே வீட்டிலே கொண்டு தந்துருக்குவாங்க. கிடைக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் தந்தவங்களே சொல்லியிருப்பாங்க இதை எப்படி ஃபில் பண்ணணும்னு. நம்ம இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கண்ட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபார்ம் உங்கள் வாட்டர் ஐடியில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸில் தான் இந்த ஃபார்ம் வரும். அடுத்ததாக ஃபார்ம் எப்படி ஃபில் செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஏதாவது தெரியாமல் இருந்தால் ஃபார்ம் வாங்க வரவங்கள்ட்ட கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஃபார்ம் பார்க்கும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் உங்கள் பேர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அடையாள அட்டை எண். அடுத்ததாக உங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்கள் ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும். இங்கே உங்களுடைய ரீசெண்டாக உள்ள பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ ஒட்டவும். இனி ஃபில் செய்வது பார்க்கலாம். ஃபில் செய்யும்போது கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இங்கே ஃபில் பண்ண வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது ஃபஸ்ட்டு டேட்டு, அடுத்ததாக மந்த்து, அடுத்து இயர் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர். இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்தது இனி ஃபோன் நம்பர். இங்கே உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்தது தந்தை அல்லாட்டா பாதுகாவலரின் பெயர். இங்கே உங்களுடைய அப்பாவோட பேரோ அல்லாட்டா ஹஸ்பண்டோட பேரோ அல்லாட்டா உங்கள் கார்டியனோட பேரோ எழுதலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அடையாள அட்டை நம்பர் எழுதணும். அவங்க இறந்துட்டாங்க அல்லாட்டா உங்களுக்கு அந்த நம்பர் தெரியாது அப்படி என்றால் அப்படியே விட்டுக்கோங்க, எழுத வேண்டாம். அடுத்து உங்கள் தாயாரின் பெயர், உங்கள் அம்மாவோடைய பெயர் எழுதிக்கோங்க. அடுத்ததை அவங்க அடையாள அட்டை நம்பர் எழுதிக்கோங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க அப்படி என்றால் எழுத வேண்டாம். அது மாதிரி உங்களுக்கு அவங்க அடையாள அட்டை நம்பர் தெரியாமல் இருந்தாலும் எழுத வேண்டாம், அப்படியே விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துணைவரின் பெயர். உங்களுக்கு மேரேஜ் ஆனால் உங்கள் ஹஸ்பண்டோட நேம் எழுதிக்கோங்க. கூடவே அடையாள அட்டை நம்பரும் கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்டோட அடையாள அட்டை நம்பர் எழுதிக்கோங்க, அல்லாட்டா விட்டுடுங்க. அடுத்ததாக கீழே பாருங்கள், ஃபில் செய்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு இருக்குது. லெஃப்ட் சைடு பார்க்கும்போது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டிகையில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். இந்த லெஃப்ட் சைடு யாரெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படி என்றால் 2002 இது மாதிரி அடையாள அட்டை புதுப்பிக்கல் நடந்திருக்கு. 2002, 2005 எலெக்ஷனில் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க தான் இந்த சைடு ஃபில் செய்யணும். அந்த டைமில் எனக்கு 17 வயசு அல்லாட்டா 15 வயசு அப்படி உள்ளவங்களுக்கு ஓட்டு கிடையாது, அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது. அந்த டைமில் அவங்க இந்த சைடு ஃபில் பண்ண வேண்டாம். 2002 யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க இந்த சைடு ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாக்காளரின் பெயர். இதில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. அடுத்ததாக அடையாள அட்டை நம்பர். அந்த டைமில் உங்களுடைய அடையாள அட்டை நம்பர் என்னதாக இருந்தோ அதை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்ததாக உறவினர் பெயர். உறவினர் பெயரில் உங்கள் அப்பா பேர் எழுதலாம், அம்மா பேர் எழுதலாம், அது மாதிரி அக்காவோட பேர் எழுதலாம், அண்ணனோட பேர் எழுதலாம். அடுத்ததாக உறவு முறை. அப்பாவா அல்லாட்டா அம்மாவா அல்லாட்டா அக்கா அண்ணன், உங்களுக்கு என்ன உறவு முறை வருதோ அதை எழுதிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் மாவட்டம் பெயர் எழுதிக்கோங்க. மாவட்டம் பேர் எழுதினதுக்கப்புறம் மாநிலம் பெயர் எழுதிக்கோங்க. அடுத்ததாக சட்டமன்ற தொகுதியின் பெயர், சட்டமன்ற தொகுதியின் எண், பாகம் எண், வரிசை எண். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் எழுதிக்கோங்க, அல்லாட்டா விட்டுடுங்க. அவங்களே சொல்லி தருவாங்க, அப்போ எழுதிக்கோங்க. இனி ரைட் சைடு பார்க்கலாம். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டிகையில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். இங்கே 2002 ஓட்டு போட்டவங்க. 2002 நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பேர் இங்கே எழுதலாம்.
இங்கே வந்து யாரோட பேர் எழுதிங்களோ அவங்களோட அடையாள அட்டை நம்பர் எழுதணும். 2002 எந்த நம்பரில் இருந்தோ அந்த நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்ததாக வந்து உறவினர் பெயர். உறவினர் பெயர் என்றால் நம்ம இங்கே அப்பாவோடைய அல்லாட்ட அம்மாவோட பேர் எழுதியிருப்பீங்க. அவங்களோட அப்பா அம்மாவோட பேர் அல்லாட்ட அவங்க அண்ணனோட பேரோ அக்காவோட பேரோ எழுதலாம். அதுக்கப்புறம் உறவு முறை. உறவு முறை எழுதும்போது அவங்க என்ன முறை வருது அதை எழுதிக்கோங்க. அடுத்ததாக வந்து மாவட்டம் பெயர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் மாநிலம் பெயர் எழுதிக்கோங்க. இனி வந்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் எழுதலாம். அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியின் எண் எழுதணும். அதுக்கப்புறம் பாகம் எண் எழுதிக்கோங்க, வரிசை எண் எழுதிக்கோங்க. இது தெரியாமல் இருந்தால் எழுதாத விட்டுடுங்க. கடைசியாக வந்து இங்கே சைன் போட்டுக்கோங்க. மறுபக்கத்தில் ஃபில் பண்ண வேண்டிய ஒன்றுமே இல்லை, இவ்வளவு தான். நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டது ஃபார்ம் வாங்க வரவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.